முத்துக்குமார சுவாமி பிரம்மோற்சவம் 15ஆம் நாள் காலை சுவாமி வேற பெரிய திருவிழா. இதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சுவாமி தேவராஜமூர்த்தி திரு வந்துட்டு இருக்கார். கேசவ பெருமாள் கோயில் அன்று நின்று இருக்கார். அந்த நிகழ்வு தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. சுவாமி இப்போ ராயபுரம் கல்மண்டபம் ஊரிலும் போறார். அதாவது நேற்று தேவேந்திர போகம் நடந்தது. நேற்று தேவியான கல்யாணம். இன்னைக்கு வள்ளியை சிறை மீட்டு கொண்டு வரா மாதிரி ஒரு ஐதீகம். நாளைக்கு வள்ளி கல்யாணம். இந்த நிகழ்வு தான் நடந்துட்டுருக்கு. ரொம்ப விசேஷமான அலங்காரம். இன்றைக்கி அலங்காரத்தில் சிறப்பு பண்ணான்னா சுவாமிக்கு மகுடம் சாத்தியிருப்பாங்க. இந்த மகுடம் ரொம்ப விசேஷமான மகுடம். இந்த ஸ்டைல் எங்கேயுமே கிடையாது. சுவாமி ரம்யமான வைர வைடூரிய நகை அலங்காரம், விசேஷமான கதம்ப மாலை, புஷ்ப மயில், ரொம்ப அருமையான பிரபை, பச்சை வெள்ளைக்கொடை. இப்போ தம்புச்செட்டு தெருவுக்கு வந்திருக்கார் முத்துக்குமார சுவாமி. கச்சபேஸ்வரர் எதிர்த்தா மாதிரி நின்றுருக்கார். அங்கே தர்மசிவாச்சாரர் மடத்திலிருந்து மரியாதை நடக்குது. சுவாமிக்கு வஸ்திரம் சாத்துறாங்க, மாலை மரியாதை நடக்குது. கலை ஆர்த்தி ஏற்றுக்கொள்கிறார் முத்துக்குமார சுவாமி. அந்த நிகழ்வை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தபடியாக காளிகாம்பாள் கோயில் தாயாரிடம் மரியாதை பெற்றுக்கொள்கிறார். காளியம்மன் கோயிலில் முன்ன சுவாமி திரும்பியே நிற்கும். இன்னைக்கு பாலாயத்தில் இருக்கிற தொட்டு அது அந்த நிகழ்வு நடக்க இல்லை. சுவாமி நேராக நின்றுருக்கார். சுவாமிக்கு காளிகாம்பாள் கோயில் மரியாதை நடந்துட்டுருக்கு. வள்ளி தேவானைக்கு பாவடை செலுத்துகிறாங்க, வஸ்திரம் செலுத்துகிறாங்க, மாலை செலுத்துகிறாங்க. ரொம்ப விசேஷமான தீபாவளி தாயாரிடம் பெற்றுக்கொள்கிறார் முத்துக்குமார சுவாமி. பார்ப்பதற்கே ரொம்ப அருமையாக இருக்கிறது. சிவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தநாமி முருகனுக்கு அரோகரா, என்ற முத்துக்குமார சுவாமிக்கு அரோகரா.